கடந்த 75 ஆண்டுகளாக இந்தியாவின் நலன்கள் மற்றும் ஒருமைப்பாட்டை காங்கிரஸ் பலவீனப்படுத்தி வருவதாக கச்சத்தீவு விவகாரத்தை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி விமர்சித்துள்ளார். கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டதன் பின்னணி குறித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆர்டிஐ மூலம் தகவல் கூறியுள்ளார். அதற்கு அளிக்கப்பட்ட பதிலில் தமிழ்நாட்டிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் 1.9 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட கச்சத்தீவை இந்தியா சுதந்திரம் அடைந்தது முதலே இலங்கை உரிமை கோரியதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் கச்சத்தீவு அருகே இந்திய கடற்படை பயிற்சி மேற்கொள்ளக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்த இலங்கை அரசு 1955ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் கச்சத்தீவு பகுதியில் தங்கள் விமானப்படை போர் பயிற்சியையும் மேற்கொண்டது. இதில் அப்போதைய பிரதமர் நேருவின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது அது முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் அல்ல என கூறிவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து 1960இல் வெளியுறவுத்துறை செயலாளராக இருந்த கிருஷ்ணராவ் கச்சத்தீவு விவகாரத்தில் சட்ட ரீதியாக இந்திய அரசுக்கு சாதகமான சூழல் இருப்பதாக தெரிவித்ததாக ஆர்டிஐயில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக 1875 முதல் 1948ஆம் ஆண்டு வரை சென்னை மாகாணத்திற்கு உட்பட்ட ராமநாதபுரம் மன்னர் இலங்கைக்கு எந்தவித வரியும் செலுத்தாமல் கச்சத்தீவை தனது சொந்த கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இது தொடர்பாக முதன்முறையாக 1961ஆம் ஆண்டு மே 10ஆம் தேதி பேசிய அப்போதைய பிரதமர் நேரு குட்டி தீவுக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உரிமையை இலங்கைக்கு விட்டுத்தர தயாராக இருப்பதாக கூறியதாகவும் ஆர்டிஐயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1968இல் இலங்கை வெளியுறவு அமைச்சர் இந்தியா வந்தபோது கச்சத்தீவை விட்டுத்தர ரகசிய உடன்பாடு எட்டப்பட்டதாக நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டின. அதை காங்கிரஸ் மறுத்த போதும் இருநாட்டு சுமூக உறவு முக்கியம் என குறிப்பிட்டதாகவும் ஆர்டிஐயில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 1973ஆம் ஆண்டு கொழும்புவில் நடைபெற்ற வெளியுறவுத்துறை உயரதிகாரிகள் கூட்டத்தில் கச்சத்தீவு உரிமையை இந்தியா விட்டுக் கொடுக்க முடிவெடுத்ததாக கூறப்பட்டுள்ளது. இந்த தகவலை 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதியிடம் வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் தெரிவித்ததாக ஆர்டிஐயில் கூறப்பட்டுள்ளது. மேலும் ராமநாடு மன்னரிடம் கச்சத்தீவு இருந்ததற்கான ஆதாரங்களை முறையாக சென்னை மாகாணம் சமர்ப்பிக்காததால் அதனை உரிமை கோர முடியவில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் பின்னர் தெரிவித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. சீனாவின் கொழும்பு ஆதிக்கம், சர்வதேச நீதிமன்றத்தில் பாதக அம்சம் உள்ளிட்டவற்றை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் கருணாநிதியிடம் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடியாக ஒப்புதல் பெற்றதாகவும் ஆர்டிஐயில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்களை சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர் மோடி கச்சத்தீவை காங்கிரஸ் அலட்சியத்துடன் தாரை வார்த்ததாக தெரிவித்துள்ளார். இது ஒவ்வொரு இந்தியரையும் கோபமடையச் செய்வதாக குறிப்பிட்டுள்ள அவர் நாம் ஒருபோதும் காங்கிரஸை நம்ப முடியாது என்றும் பதிவிட்டுள்ளார். கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக பிரதமர் மோடி மற்றும் அண்ணாமலைக்கு வரலாறு தெரியவில்லை என்று காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்டுகள் இருக்கலாம், ஆனா அவருக்கு வரலாறு தெரியல. வரலாறை படிக்கணும். அப்போது இருந்த வெளியுறவுத்துறை அதிகாரிகளை கூப்பிட்டு பேசணும். எதற்காக மாற்றம் செய்யப்பட்டது, எந்த பகுதியை கொடுத்து விட்டு எந்த பகுதியை எடுத்திருக்கிறார்கள் கேளுங்க. செழுமையான கடல் பகுதிகளை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் மீட்டெடுத்திருக்கிறார். விலை மதிக்க முடியாத சொத்துக்கள் கடலில் இருக்கின்றன. விஞ்ஞான ரீதியாக அணுகி எடுக்க வேண்டிய இடத்தை எடுத்து கொடுக்க வேண்டியதை கொடுத்திருக்கிறார். எல்லோரும் தவறு செய்திருக்கிறார்கள். நான் ஆட்சிக்கு வந்தால் 6 மாதத்தில் தலைகீழாக மாற்றுவேன், தவறுகளை எல்லாம் சரி செய்வேன் சொன்னீங்களே, அது தவறா இருந்தா சரி செஞ்சிருக்க வேண்டியதானே? உங்களை யார் மறுத்தாங்க? 10 ஆண்டுகள் நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க. காங்கிரசும் திமுகவும் சதி செய்து கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்து விட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டிய நிலையில் அவர் வரலாறு தெரியாமல் பேசி வருவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் விமர்சித்துள்ளார்.
மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலான்னு சொல்லித்தான் 1974 தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல. நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள். மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிகல் 6 நாம எல்லாம் மறந்துட்டோம். 74 முடிஞ்சது, 75 முடிஞ்சது, அப்புறம் ஆர்டிகல் 6 திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள். அதன் பிறகுதான் பிரச்சனை. இவங்க 74 2 அரசியல் கட்சிகள் சதி செய்து எல்லையை சுருக்கியதாலதான் இன்னைக்கு பிரச்சனை. மீனவ சொந்தங்கள் இத்தனை ஆண்டு காலமாக போன எல்லைக்கு அவர்களால் போக முடியவில்லை. அண்ணாமலைக்கு அரசியல் தெளிவும் கிடையாது, அரசியல் அறிவும் கிடையாதுங்கிறது இது மூலம் நிரூபணமாகிறார். திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தவறு என்று வழக்கு தொடுத்தார். 1974 ஆண்டில் இந்த ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் வந்த பொழுது கடுமையாக எதிர்த்து பேசியவர் அன்றைய திமுகவின் குழு தலைவராக இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் இரா செழியன். வாஜ்பாய் அவர்களும் அதை கடுமையாக எதிர்த்து பேசினார். கச்சத்தீவு நம்முடைய இந்தியாவுக்கு சொந்தமானது, அதை விட்டுத்தரக்கூடாது என்று பேசினார். ஆனால் அந்த எல்லை மாற்றும் பிரச்சனையில் கடல் எல்லையை நம் பக்கம் தள்ளி வைக்க வேண்டும் ஒரு ஒப்பந்தம் போட்ட அந்த பிரச்சனையில் பழைய எல்லைக்கும் புது எல்லைக்கும் இடைப்பட்ட தீவுகள் எல்லாம் இலங்கை பக்கம் போய் இணைந்து விட்டன என்பதுதான் வரலாறு.